உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைதாக போகிறார்களா? அடுத்தடுத்து தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு கொண்டு இருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது அடுத்தடுத்து வழக்குகள் இருக்கிறது. முக்கியமாக 2022 போடப்பட்ட வழக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது பல மடங்கு அதிகரித்திருக்கு. ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆல்ரெடி அமித்ஷா அவர்களை சந்தித்து இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களோட சந்திப்பு அதிமுக கூட்டணியை இணைப்பதற்கான சந்திப்பு மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ திமுக கூட்டணியை உடைப்பதற்கான சந்திப்பையும் தான் அமித்ஷா கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த சந்திப்பில் ரொம்ப முக்கியமாக பேசின விஷயம் என்னென்னா, செந்தில் பாலாஜி, அதுக்கப்புறமா KA நேரு, பொன்முடி, அதை தொடர்ந்து இன்னும் 2-3 அமைச்சர்களோட பேரை சொல்லி இவங்க மீது அதிகமான வழக்குகள் இருக்குது, ED ரைடு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி ரொம்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது அடுத்தடுத்து வழக்குகள் இருக்குது. முக்கியமாக சொகுசு கார்களை அனுமதியே இல்லாமல் எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கான வழக்குகளை போட வேண்டும். ஸோ இதுக்கான ED ரைடு உதயநிதி ஸ்டாலின் மீது போட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதனால் அமித்ஷா அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை எலெக்ஷன் நெருங்கும் சமயத்தில் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை எடப்பாடிக்கு சொல்லியிருக்காங்க. இதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டு இருக்கு. இதை எப்படி உதயநிதி சமாளிக்க போறார் வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம்.